everyone, welcome to another episode of Candid Talks with Problem Girl. இன்றைக்கி என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா மேம் இருக்காங்க. இவங்க வந்து லிட்டில் எல்லி அப்படின்னு ஒரு ப்ரீ ஸ்கூல் பெருங்குடியில் இருக்குது, அதோட ஓனர். இன்றைக்கி வந்து நம்ம எவ்ரிதிங் ரிலேட்டட் டு சில்ட்ரன் எஜுகேஷன், ஏர்லி வந்து ப்ரீ ஸ்கூலில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் ஆஸ் பேரண்ட்ஸ், இதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கமிங் டுடே. தேங்க்யூ. ஹாய், ஹவ் யூ? ஐ ஆம் குட் மேம். ஸோ நம்ம ரொம்ப நாளாக வந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஐ திங்க் லைக் ஆல்மோஸ்ட் 3 monthஸாக நம்ம இது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி தான் இது நடக்குது. ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சுது லைக் இவங்க எவ்வளோ ஒரு பிஸியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், லைக் நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீச்சிங் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ பேஷன் ஃபார் மைண்ட். ரொம்ப வருஷமாக வந்து டீச்சராக ஆகணுன்றது உள்ளுக்குள்ளாரே இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனிஷியலி வென் ஐ பிகேம் அ மதர், இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். என்னோட டாட்டருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். வென் மை டாட்டர் டிட் ஹர் ஸ்கூலிங், ப்ரீ ஸ்கூலிங் இன் அப்ராட், ஸோ ஷீ வாஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் நியூ மெத்தடாலஜிஸ் அங்கே சொல்லி கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் த சேம் வே தட் வி ஹேட் ஆர் ஸ்கூலிங், ப்ரீ ஸ்கூலிங். நம்மளுக்கு வந்து A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே வந்து தே இன்ட்ரடியூஸ் ஃபோனிக்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஆல்ஃபபெட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணணும், எப்படி எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு அடிஷன் குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது வந்து எனக்கு வந்து அந்த ப்ரீ ஸ்கூலிங் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ அண்டர்ஸ்டுட் தட் தே மேட் the classrooms more comfortable for the children. It was not the same old methods that is right now. So inge when we moved back, it still had that instinct ullukullare. I kept searching for it, and one of my friend, a very good friend of mine, introduced that opportunity to me, and that was my very best opportunity na solluven nan. ஸோ தட் வாஸ் மை ஆஹா மூமெண்ட். ஸோ அப்போ பண்ணும்போது வந்து ஐ வெண்ட் டீப்பர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பராக இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது the founders who started off this brand, they also were in the same vision as mine. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம் வந்து ஒரு ஃபன், ஒரு ஹாப்பி பிளேஸாக இருக்கணும். they should come back to the school with a happy smile and they should go back home. வீட்டுக்கு போகும்போது வேணால் அழுதுட்டு போட்டோம், வீட்டுக்கு போக மாட்டேன்னு வேணால் சண்டை போட்டுக்கட்டும், ஆனால் இங்கே வரும்போது வந்து எப்படா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடணும்னு பேரண்ட்ஸும் ஆசைப்படணும், குழந்தைங்களும் இங்கே எப்படா ஸ்கூலுக்கு வருவோம், சாட்டர்டே சண்டேஸ் கூட ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியாலஜி இருந்தது. ஸோ அவங்களோட கரிக்குலம் நம்ம பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது தே ஹேட் த சேம் ஐடியாலஜிஸ் ஆஸ் மைண்ட். ஸோ அப்ராடில் நம்ம எப்படி ஒரு சில விஷயங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆனோமோ அதே விஷயங்கள் தான் அவங்களும் இங்கே இன்ஸ்பயர் ஆகி இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது I went along with my thoughts. My husband, my daughters, my entire family stood by me. I had a very good support from my friend as well. So நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது we started off. It was a very nice moment. எப்போது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிங்க மேம் இந்த ப்ரீ ஸ்கூல்? I think 2016 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். So it's almost a decade now. So we are happy with how things have grown. Initially வந்து கொஞ்சம் ups and downs இருந்தது தான், ஒரு பயம் இருந்தது தான், பட் we overcame it, I believe. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா மேம், இவ்வளோ இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னைக்காச்சும் தோணியிருக்கா லைக் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கே, எப்போ பார் ஒர்க்னு இருக்கே, வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமோ, அப்படி ஏதாவது தோணியிருக்கா? அஃப்கோர்ஸ் ஹெக்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் ஆகாமல் இருக்காது. I always believe in one single line that always I think about. If I do something that I love, I might not work for what I am, work பண்றோன்ற தாட்டே இருக்காது. We will enjoy what we are doing. It should be that kind of a space. How children, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் அதே ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஸோ தே மேக் த பிளேஸ் லைவ்லி, தே என்ஜாய் கம்மிங் ஹியர்ன்னும் போது அவங்களுக்கு நம்ம என்ன புதுசாக செய்யலாம், இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம், இப்படி நம்ம பண்ணலாம், அப்படி. ஸோ உள்ளுக்குள்ளே இருந்த க்ரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் இட் கேம் இன் டு ப்ளே. ஸோ நம்ம குழந்தையாகவே அந்த இடத்துல மாறிடுவோம். ஸோ அப்போ அது வந்து இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் வந்து எனக்கு ஹெக்டிக்காக இருக்குதுன்ட்டு தோணினாலும் வந்து அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது எங்களால். ஸோ டுடே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூர் மதர் ஆஃப் 2. ஸோ பீயிங் அ மதர் வந்து ஹேஸ் இட் ரியலி ஷேப்ட் டு பிகமிங் அன் எடுப்ரெனர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்லி எஸ். ஏன்னா ஆஸ் ஐ செட் ஐ ஹாவ் 2 girls.
ஸோ ரெண்டு பேருமே தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் அபவுட் ஹவு தே ஹாவ் டு பி ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ். போத் ஆஃப் தெம் ஹேட் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்தோம். Motherhood is actually very beautiful, you know. You see and experience things in a way that you haven't experienced at all. நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது வந்து நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம வந்து இருப்போம். ஸோ என்னோடய குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக கேட்டாங்க. ஒருத்திக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் இன்னொரு விஷயம் பிடிக்கும். ஸோ அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதோ, அவங்கக்கிட்ட ஒரு நெகோஷியேட்டராக மாறுறதுக்கு, புதுசாக அவங்களோட க்ரியேட்டிவிட்டியோட ஆர்டிஸ்டிக் மைண்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட தே ஹேட் ஸோ மச் ஆஃப் வைஸ் அண்ட் வாட்ஸ் அண்ட் வென்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஸ்கூல் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் இன்னும் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பட் திஸ் குரூப் ஆஃப் சில்ட்ரன் ஹூ கம் டு அஸ், ரைட், தே ஆர் சம்படி எல்ஸஸ் லைஃப். அவங்களோட உயிர் உலகமே வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட்டு தாட் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஹாப்பியான ஒரு ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அவங்க வந்து எவ்வளோ க்யூரியஸாக எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட கேட்டாலுமே அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அவங்க வந்து பதிலுக்கு வந்து நம்மளை அடோர் பண்ணுவாங்க. சில்ட்ரன் will also start adoring us. என் பொண்ணு என்னை பார்த்து எவ்வளோ விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகிறாளோ அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் வந்து எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து we understood that whatever we are doing for the children is like we are mothers away from home அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இது ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ எந்த ஏஜ் குரூப் இருக்குது மேம் உங்கள் ப்ரீ ஸ்கூலில் இருக்காங்க? We have had children from around 18 months. 18 months குழந்தையிலேருந்து எனக்கு 6-7 years வரைக்குமே இப்போதைக்கு இருக்காங்க. I mean we have daycare as well. ஸோ டேகேர்லேயும் பசங்க வந்து older children we have. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி அப்போ வந்து இந்த டே கேர் கான்செப்ட் வந்து வாஸ் வெரி லெஸ் மினிமல்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த சைல்ட் கேர் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வைட் ப்ரெவலண்ட்டாக இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங் மதர்ஸ் அப்போ மாதிரி கிடையாது. வேலைக்கு ஐடி ஃபீல்டு எஸ்பெஷலி வந்து வேலைக்கு உட்காந்தாங்கன்னா த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் வந்து மீட்டிங்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல்டு டைட் ஸ்கெடியூல் அவங்களுக்கு இருக்கும் போது எங்கள் கிட்ட வந்து குழந்தைய விடுறதுக்கு ரீசன் என்னென்னா தே ஹாவ் மோர் ஹெல்ப் இயர். கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கும். மெயின் திங் வந்து டிவி இருக்காது. டிவி இல்லாமல் சோஷியல் மீடியா இல்லாமல் குழந்தைங்கள வந்து வளர்க்குற ஒரு இடம் அப்படின்றதுனால வந்து தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் இயர். பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம விளாண்ட மாதிரி சொப்பு சாமா வச்சு விளாட்றது, லெகோஸ் வச்சு விளாட்றது, ஸ்கெட்ச் ஃபிஸ் பண்ணுறது, ஓடி பிடிச்சி விளாட்றது, கண்ணாம்பூச்சி விளாட்றது, இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஓல்டு ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லேருந்து எல்லாம் நியூ ட்ரெண்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தே ஃபார்ம் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், தே ஃபார்ம் பியூட்டிஃபுல், தே பில்ட் எமோஷ்னலி ஆல்சோ தே பிகம் ஸ்ட்ராங்கர். ஸோ அந்த ஒரு சேஃப் ஜோன் கிடைக்கிறதுனால வந்து எனக்கு வந்து இங்கே இருக்க பசங்க வந்து அந்த க்ரோத் வந்து அந்த 18 months வர குழந்தை வந்து வளர இங்கே தான் வளர்கிறாங்க. ஸோ நைஸ் மேம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்கல்ல, have you had days when like you doubted yourself, like on the self doubts or like sometimes உங்களுக்கு அந்த புஷ் இருக்காது இல்லையா அது பண்ணணும் அப்படின்ட்டு, அப்போ உங்களுக்கு பேக்கப் கேராக ஒரு சப்போர்ட் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேஸ் பற்றி சொல்லுங்கள். அது நிறைய டேஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. நாட் ஜஸ்ட் 1 day or 2 days ஐ வுட் சே. இனிஷியலி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறதே வந்து பெரிய டெசிஷன் தான். ஏன்னா ஃபினான்ஷியலி ஒரு சில விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நிறையா ட்ராபேக்ஸ் வரும். ஒரு விமன் வந்து ரன் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரினாலே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங்கர் மைண்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங்கர் டீம் ஆஸ் வெல், பிகாஸ் யூ ஹாவ் டு ஒர்க் வித் விமென். ஏன்னா அந்த விமென் இப்போ நம்ம எப்படி பேரியர்ஸை பிரேக் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, டாட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது அதே மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் தே கேன் மூவ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ் அண்ட் கம் அண்ட் ஒர்க் வித் அஸ். ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அந்த பேரியரை பிரேக் பண்ணிட்டு வராங்கன்னும் போது வந்து அவங்களுக்கு அந்த சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் ஃப்ளட்ஸ் வந்தது. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தே சப்போர்ட்டட் அஸ், தே ட்ரஸ்டட் அஸ். ஸோ இவ்வளோ நிறைய இடங்களில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் அட்மிஷன்றது வந்து கொஞ்சம் ஒரு வர வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து அதை வந்ததுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பண்ணுற விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பசங்க கிட்டேருந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்மைல் வரும் இல்லையா, அவங்க ஹாப்பியாக வெளில போவாங்க. பேரண்ட்ஸ் வில் கம் பேக் டெல்லிங் அஸ், மேம் சாட்டர்டே கூட காலைல எழுந்திரிச்சி வந்து ஸ்கூலுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க, சண்டேஸ் கூட நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அதை ஒரு ஃபீட்பேக்காக கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுவாங்க, என்ன ப்ளெஸ் பண்ணுவாங்க, என் ஃபேமிலியை ப்ளெஸ் பண்ணுவாங்க, என் டாட்டர்ஸை ப்ளெஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்து நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு நம்மளுக்குள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. தட் கெப்ட் புஷிங் மீ. ஐ ஹேட் வெரி வேர்ஸ் டேஸ் ஆஸ் வெல். அன்றைக்கி வந்து ஒரு மிரக்கல் மாதிரி வந்து ஒரு குழந்தை வந்து ஹாவ் அ கிளாஸ் டோர் இன் பிட்வீன் அஸ். ஸோ வந்து ஒரு குழந்தை, நான் ரொம்ப அப்செட்டாக இருந்திருக்கேன், அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த ஸ்மைலை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்காக ஐ ஹேட் டு புட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ், ரைட். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது வந்து இந்த வயசு ஒரு 3 வயசு குழந்தை நம்மளை அடோர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஆசை வரும். அந்த சிரிப்புக்கு முன்னாடி வந்து நம்மளோட கஷ்டம் எல்லாம் வந்து பறந்து போயிடும் ஆக்சுவலி. நைஸ் மேம், கேட்கவே நல்லா இருக்குது. இப்போ எங்களோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வி டோன்ட் டீல் வித் கிட்ஸ்லாம், எங்களுக்குலாம் வேறு கைண்ட் ஆஃப் ஒர்க். நீங்கள் டே டு டே பேஸிஸில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அது மாதிரி குட்டி பசங்களை பார்க்குறது. ஸோ ஐ திங்க் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அது ஒரு இன்னசென்ஸ், லைக் அந்த குழந்தைங்க கூட இருக்கும்போது அந்த எனர்ஜி அந்த வைப்ஸே வேறு இல்லை. ஸோ எனக்கு வந்து என் அண்ணன் பசங்க இருக்காங்க, தேர் லைக் 4.5 5 years இப்போது. ஸோ அதனால் நான் பாண்டிச்சேரி போகும்போது எப்போவுமே நான் போய் பார்த்துட்டு வருவேன். எனக்கு அவனுங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து யூ டீல் வித் லைக் அவ்வளோ பசங்க ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ ஐ கேன் இமேஜின் உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும். ஆமாம், நாங்கள் வேலையே நிறைய தடவை வந்து புஷ்பேக் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ வந்து முக்கியமான ஏதோ ஒரு பில்லிங் பண்ணோம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அதை விட்டுட்டு இந்த பசங்க உள்ளார வந்து ஒரே சிரிப்பு சத்தம் கேட்கும். சிரிப்பு சத்தம் கேட்டோடனே இதை விட்டுட்டு நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சொல்லிட்டு நாங்கள் வெளியில் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளில போய் பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட்டு வருவோம். ஸோ அது வந்து இட் ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களை நம்பி குழந்தைங்களை விடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களோட இன்னசென்ஸையும் அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப்பையும் வந்து நாங்கள் ஆக்சுவலி பேரண்ட்ஸை விட என்ஜாய் பண்ணுறோன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஓகே, நைஸ் மேம். ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் அபவுட் திஸ் மேம். சில்ட்ரனோட ஏர்லி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ஷிங் அண்ட் வித்தவுட் பேஷன்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து எப்படின்னா பசங்க வந்து பேஷன்ஸோடு இருக்கணும். பேஷன்ஸ் இன் அ சென்ஸ், நான் பொறுமையாக தான் இருக்கேன்னு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்கள அறியாமல் ஒரு சில விஷயங்களை வந்து அந்த குழந்தைங்க கிட்ட இன்னமும் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும் நிறைய இடங்களில். நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே நாங்களே சண்டை போடுவோம். மேம் இது இப்படி பண்ணாதீங்க, இது இப்படி செய்யாதீங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் கம்பேரிங் ஆஸ் வெல் சம்டைம்ஸ் வித்தவுட் தேர் நாலேஜ். இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு அவங்க நான் பண்ணலைன்னு சொன்னாலுமே தெரியாமல் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரஷ் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லேர்னிங் நம்பர்ஸ். என் குழந்தை வந்து ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறாங்க, என்கொயரிக்கு வராங்க, ஒரு 2 year old 3 year old கூட்டிகிட்டு என்கொயரிக்கு வரும்போதே மை சைல்டு நோஸ் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், ஹீ கேன் ரெக்கக்னைஸ் கலர்ஸ், ஹீ கேன் சே திஸ் ரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து அதை ப்ரௌடாக சொல்லுவாங்க. ஐ அக்ரி, அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது ஐ அக்ரி, ஐ எம் நாட் டிஸ்அக்ரிங். பட் வந்து என்னன்னா அவங்க வந்து உள்ளார வரும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களான்னு எதிர்பார்க்குறது தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த 2 வயசு குழந்தைக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆக்சுவலி ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஷேரிங், இன்னொரு குழந்தை இப்போ 2 பேர் ஒரு டாய் வந்து வீட்டில் வந்து அவங்க ஒரு ஆள் தான் விளையாடிருப்பாங்க, கரெக்டாக, அந்த வீட்டில் இருக்க பொம்மை அவங்களோட தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வந்து they have to share with everybody. அண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரோட அட்டென்ஷனும் அன்டிவைடடாக அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே ஒரு கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபோட அட்டென்ஷன் வந்து வில் பி அலாங் வித் ஆல் த 20 children only.
ஸோ அந்த அந்த அன்டிவைடட் அட்டென்ஷன் வந்து ஒரு குழந்தைக்கு மட்டும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிடைக்காது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணவும் செய்கிறோம் இங்கே. ஸோ பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து தே டெவலப் தேர் கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் அ ரேஸ்ன்றது நாங்கள் நிறையா ப்ரூவனாக பார்க்குற ஒரு விஷயம். குழந்தைங்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேஷன்ஸோட ஒரு சில விஷயங்கள் நாங்கள் குட்டியாக நட்ச் பண்ணோம். இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து கிளாஸில் வந்து வி ஹாவ் அ கரிக்குலம். ஸோ கிளாஸில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஒரு குழந்தைக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா வி டோன்ட் ஃபோர்ஸ் த சைல்டு. ஒரு கையை பிடிச்சி எழுத வைக்கிற அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க அந்த பென்னை பிடிச்சி அந்த பென்சிலை பிடிச்சி கலர் பண்ணணும், க்ரையான் வச்சு எழுதணும், அந்த மாதிரி நாங்கள் யோசிப்போம். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். அதை வந்து திரும்பவும் ரெப்பிட்டேஷனில் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் போது வந்து இட் ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன். ஸோ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஷுட் நாட் ரஷ். அது மட்டும்தான் எங்களோட இது. எல்லாமே இன்றைக்கே கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. தே ஹேவ் தேர் என்டையர் லைஃப். இன்னி வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், புது புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது தே ஆர் ஸ்டில் யங், தே ஹாவ் டு என்ஜாய் தேர் சைல்ட்ஹுட் லைஃப். ஸோ அதுதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து செய்கிற ஒரே ஒரு கன்சர்ன் எங்களுக்கு. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ளே பேஸ்ட் லேர்னிங் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் ட்ரெடிஷ்னல் லேர்னிங் மெத்தட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஓகே, நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு 4-5 வயசு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, நம்ம தெருவில் விளாண்டோமா? விளாண்டிங்களா? பக்கத்து வீட்டில் போய் லன்ச் சாப்பிட்ருக்கீங்களா? ரோட்டில் சைக்கிள் ஓட்டியிருக்கீங்களா? இப்போ எங்கேயாவது ஏதாவது தெருவில் பசங்க விளையாடி பார்த்துருக்கோமா? பார்க்குறது கிடையாது. They are always inside the 4 walls. 90% of the children are into the house only. So they don't have the space to explore, run. நான்லாம் மரத்தில் ஏறி குதிச்சிருக்கேன், செவுரு தாண்டியிருக்கேன், கேட்டில் பிடிச்சி தொங்கி விளையாடியிருக்கேன், பல தடவை முட்டி பேந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் பண்ண சேட்டை தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸோ டைமோ கிடைச்சதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி இன்சைட் தெம். தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கே போய் அந்த எனர்ஜியெல்லாம் கொண்டு வந்து விடுவாங்க? ஸோ ஸ்கூலில் வந்து தான் அந்த எனர்ஜியை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. ஸோ காமிக்கும் போது நம்ம அந்த ப்ளேன்றது வந்து இட்ஸ் எக்ஸைட்டிங் ஃபார் தெம். இட் கிவ்ஸ் நியூ எனர்ஜி ஃபார் த சில்ட்ரன். ஸோ ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை வந்து ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிடலாம். ஆனால் அது அப்படி இல்லாமல் வந்து ஏன்னு ஏன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஃபோனெட்டிக் சவுண்ட் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு நம்பர் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட இன்றைக்கி 1 இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோன்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு பென்சில் கொடுப்போம். அடுத்து 2 கொடுத்தோன்னா இவகிட்ட ஒரு பென்சில் இருக்குது, அவகிட்ட பென்சில் இருக்குது, அப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வச்சு விளையாடும் போது அவங்களுக்கு வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம வந்து கேம்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது இட் ஹெல்ப்ஸ் தெம் டு ஃபீல் மோட்டிவேட்டட் டு லேர்ன் மோர். அதை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் க்யூரியஸாக இருக்கும். ஸோ இதை இப்படி பண்ணால் புரியும், அப்படி பண்ணால் புரியுன்றது நிறைய மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வளர பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியும். நம்ம வந்து மெமரைசேஷன் மட்டுமே இட் ஓன்ட் ஹெல்ப். மெமரைசேஷன் வந்து ஒரு ரொட்டீனாக ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணும். ஒரு ரொட்டீனில் ஒரு ஆத்திச்சூடி சொல்கிறோம், ஒரு திருக்குறள் சொல்கிறோன்னா டெய்லி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரில் வந்து அந்த குழந்தைங்க அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சில்ட்ரன் ஆஸ் வெல் ஆஃப்கோர்ஸ். ஸோ ஈச் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக், ரைட்? ஸோ ஒன் சைல்டு மைட் பி ஆர்டிஸ்டிக், ஒன் சைல்டு மைட் என்ஜாய் பிளேயிங். ஸோ ஒரு கான்செப்டே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு மெத்தடில் வந்து எப்படியாவது புரிஞ்சிடும். ஸோ அதனால் ஐ வுட் ஆல்வேஸ் அக்ரி டு ப்ளே பேஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் ஒன்லி. ஆஸ் யூ செட் மேம், லைக் நம்மளோட சைல்டுஹுட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நான் 12th முடிக்கும் போது தான் எங்கள் அம்மாவே செல்ஃபோன் வாங்கினாங்க. அது வரைக்கும் அப்போ லேண்ட்லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க பசங்களாமே 11th 12th பசங்களாமே தே ஹேவிங் ஃபோன்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே போய் நம்ம ரோட்டில் நின்று அந்த விளாட்ற இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லை.
ஸோ நீங்கள் சொல்ல சொல்ல தான் எனக்கு நொஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஆமாம் இல்லை, நம்ம வளர்ந்த விதம் வந்து கம்ப்ளீட்லி வேறையாக இருந்துச்சு. ஸோ பசங்க வந்து இப்போ ஃபோன்ஸ் வந்து இல்லாமல் எந்த வீட்லேயும் எல்லாருமே அது வந்து ஒரு பெருமையாகவே எடுத்துக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து அந்த ஃபோன்ஸ் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு வந்து அவளாக எடுத்து ஃபோனை எடுத்து வந்து அவளாக யூடியூப் போட்டுறா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. எனக்கு அது கேட்கும்போது வந்து வெளியில் சிரிச்சுக்குவேன், பட் உள்ளுக்குள்ளார வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து எடுத்து நான் லெகோ விளாண்டேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களா, இதை வரைஞ்சாங்க, இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட இதை சொல்லிடுவாங்களான்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் ஆர் ரியலி எக்ஸ்ப்ளோரிங் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ். அதெல்லாம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ஆஃப் தெம் நியூ அபவுட் இட் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் இன் டு இட். சம் ஆஃப் தெம் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப்டர் தே கம் டு அஸ். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டில் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறையா பேரண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேம், நிறையா இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன்ஸை காமிச்சு தானே சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை பற்றி? அது ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி டு இட். ஃபோன்ஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் மை வேர்ஸ்ட் வில்லன்னு சொல்லுவேன், ஃபோன் அண்ட் டிவி. ஏன்னா இப்போது ஃபோன் பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்கு there is a lot of animation. It's so colorful, so bright. ஸோ அந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குழந்தைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஐஸ் மட்டும்தான் அந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கும். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் விதவுட் எனி ஃபீலிங், ரைட்? ஸோ தே டோன்ட் டூ எனி திங் வித் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ அவங்க பிரெயின் வந்து டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் வித் இந்த 5 இயர்ஸ்குள்ளார் தான். எஸ்பெஷலி அவங்க பிரெயின் சைஸே ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஸோ அந்த பீரியடில் வந்து ஃபோனை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த கலர்ஃபுல் இமேஜினேஷன்லே தான் குழந்தைங்க இருப்பாங்க. அப்போது ஸ்கூலுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அது அனிமேட்டடாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து இப்போ என்னை பார்த்திங்கன்னா போரிங்காக தான் இருக்கும். ஐ எம் நாட் கலர்ஃபுல்லி ட்ரெஸ்ட் ஆர் கலர்ஃபுல்லி ஐ வில் பிஹேவ். பட் ஒரு ரைம் சொல்லும் போது வந்து நம்ம என்ன ட்விங்கிள் ட்விங்கிள்னு சொல்லி நான் ஆக்ஷன் பண்ணி ட்ராமா பண்ணி பப்பட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து நாங்கள் கொஞ்சம் போரிங்காக தான் தெரியும். ஸோ அதனாலேயே வந்து இனிஷியலாக வந்து வரும்போது கொஞ்சம் ஜாலியாக ஒரு சில சமயம் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அந்த ஃபோன்ஸை வந்து நம்ம மெல்ல மெல்ல கட் டவுன் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஸ்கூலில் வந்து நாங்கள் அதை ரொம்ப நிறைய இடத்துல வந்து நாங்கள் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வீட்டில் வந்து ஃபோன் பார்த்தே வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பார்க்காமல தான் பசங்க ஆக்சுவலி சாப்பிட்றாங்க. வீட்டுக்கு போனால் என் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, வி ஹேவ் டே கேர் ஆஸ் வெல். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு பால் ஃபுல் பாட்டில் குடிச்சிருவாங்க, லன்ச்சு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இங்கே என்ன மேம் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றாங்க, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டப்பா ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது, நீங்கள் ஊட்டி விட்றீங்களா அப்படின்லாம் கன்சர்ன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட, வீட்டில் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பேன் நான். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருவாங்க மேம். அவங்க பாட்டி வந்து சாப்பாடு ஃபோன் பார்த்துட்டே வந்து பாட்டி ஊட்டி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து டிவி பார்க்காம ஒரு நாள் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இங்கே நாங்கள் டிவி கொடுக்கறது கிடையாது. எல்லாம் வந்து ஒரு பெரிய டேபிள் இருக்கும். we arrange the table in a big way and all the children sit together in a circle. உட்காந்து எல்லோரும் ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு, அவங்க ஸ்கூலில் காலைல என்ன நடந்தது, வீட்டில் என்ன நடந்தது, இந்த கதையெல்லாம் ஓடும். இதெல்லாம் பேசிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளார சாப்பிட்டு பசங்க வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் போகவே முடியாது. It will be so messy. That's how children have to actually eat. They cannot eat and be without creating a mess. So they have to enjoy what they are doing, right? So அதெல்லாம் இல்லாமல் சாப்பிட வைக்கிறது வந்து இட்ஸ் a big challenge. ஸோ அதை நாங்கள் பழக்கப்படுத்த என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளில் அந்த ரொட்டீன் செட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ எங்கே போனாலுமே வந்து கரெக்டாக அந்த 11 மணி ஆச்சுன்னா வந்து மம்மி பசிக்குது ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த 12:30 to 1 we'll start feeding lunch. ஸோ அந்த டைம் ஆச்சுன்னா வந்து பசிக்குது மம்மி லஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து வச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த சேஞ்ச் வந்து இட் டசன்ட் ஹேப்பன் இன் அ டே. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஈச் சைல்டு ஹேஸ் தேர் ஓன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த பேஷன்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸாக வந்து பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. we are here to support them. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற நேரத்தில் அட்லீஸ்ட் வீட்டில் வந்து ஒரு சண்டேஸ்லேயோ ஒரு வீக்கெண்ட்ஸ்லேயோ ஒரு ஹாலிடேஸ்லேயோ அட்லீஸ்ட் ஃபோன் பார்க்காம, நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் பார்க்காம இருக்கணும். நம்ம இன்ஸ்டாவை பார்க்காம, யூடியூப் பார்க்காம, டிவி பார்க்காம நம்ம உட்காந்து சாப்பிட்டாதான், ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும் போது தான் கதை பேசி குழந்தைங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் நம்மளுக்கும் கிடைக்கும்.
ஸோ தட் இஸ் we've seen a lot of changes without phones here. தட் ஹிட்ஸ் ரியலி ஹார்ட் மேம். பிகாஸ் நானுமே டிவி பார்த்துட்டு சாப்பிடுவேன். சப்போஸ் டிவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றது, ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அது ஒரு கம்பெனியனாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. யா அது வந்து ஆஸ் யூ செட் நம்மளை பார்த்து தானே அவங்க காப்பி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை வந்து அவங்க முன்னாடி பண்ணாமல் இருக்கும்போது ஐ திங்க் தேல் ஆல்சோ லேர்ன். யா நைஸ் மேம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஸோ அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் 5 years வந்து why is it really important அண்ட் அதையே வந்து ஒரு அவங்களோட ஃப்யூச்சர் இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளோட பிரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்லி தேவ் ப்ரூவன் தட் வித்தின் த ஃபர்ஸ்ட் 5 years த டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் மோர். ஸோ அது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, நம்மளுக்கு ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 years ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த சில்ட்ரன் ஆர் வெரி க்யூரியஸ். அதாவது ஒரு blank ஸ்லேட். ஓகே, ஸோ அந்த blank ஸ்லேட்டில் வந்து எதுவுமே தெரியாத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயமும் நம்ம பார்க்குற விஷயமும் நம்ம காமிக்கிற விஷயமும் தான் அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹவு த சில்ட்ரன் ஆர் டெவலப்பிங், ஹவு தேர் என்விரான்மெண்ட் இஸ், ஹவு தே ஆர் வித் த சரௌண்டிங்ஸ், இது எல்லாமே மேட்டர்ஸ் மோஸ்ட். ஸோ ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபேக்ட் நம்ம வந்து வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கே வந்து கை நிறையா நம்ம ஊரில் வந்து வளையல் போடுவாங்க. கரெக்டாக வளையல் போடுறது எதுக்கு? இந்த சத்தத்தை கேட்டு குழந்தைங்க இருப்பாங்க, மதர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அப்போலேருந்தே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களோட வெல்பீயிங்காக யோசிச்சிருக்காங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறமும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சில்ட்ரன் ஹாவ் அ லாட் ஆஃப் க்யூரியாசிட்டி, தேர் வைஸ் அண்ட் வாட்ஸ் அண்ட் வென்ஸ் நெவர் எண்ட்ஸ். அவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் வை மேம், வை கான் திஸ், வை கான் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த பதிலை வந்து நீங்கள் திரும்பவும் நீங்கள் ஒரு பதில் சொல்வீங்க, அந்த பதிலுக்கு திரும்ப ஒரு கேள்வி வரும், திரும்ப அதுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி அந்த கேள்வி வந்து ஸ்டாப்பே ஆனது கிடையாது. அந்த க்யூரியாசிட்டியை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. இட் ஷுட் ஹேப்பன் இன் அ வே தட் த சில்ட்ரன் ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். இட் ஷுட் ஹேப்பன் இன் அ வே தட் சில்ட்ரன் என்ஜாய் வாட் தே ஆர் டூயிங். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 5 yearsல வந்து நம்ம என்னெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாமே அவங்க மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து this 5 years is very very important for the children. Whatever we do, how much ever time we spend for the child, it matters the most. It is not about the quantity of time, it is about the quality of time that we spend. ஒரு 5 நிமிஷம் நம்ம குழந்தையோட, இப்போ என்னோட கேஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளர்ந்துடும். அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என் பசங்க வந்து தே ஆர் வித் ஆர் ஹெல்ப் அண்ட் ஐ மீன் ஆர் ஹவுஸ் ஹெல்ப் அண்ட் மை அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்லி. ஸோ அவங்களாவே இண்டிபெண்ட்டாகவும் இருந்துடுறாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு நான் மிஸ் பண்ணுறேன் தான், இல்லைன்னு கிடையாது. பட் வந்து அந்த அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாள் வந்து நானும் என் ஹஸ்பண்டை உட்கார வச்சு அவங்க கூட கொஞ்ச நேரம் நீ வா என் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடு, என் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு வம்படிச்சு பேசுவோம். ஸோ அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் மேட்டர்ஸ் மோஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த டைமாவது நம்ம வந்து இதுக்குன்னு நம்ம ஒதுக்கணும். ஒன்றுமே வேணாம், உட்காந்து சும்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கூட கேட்க வேணாம், சும்மா பக்கத்தில் உட்காந்தாலே வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த 5 yearsலேருந்தே நம்ம அது ஒரு டெவலப்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஓகே மேம். ஸோ இதுவும் நான் கேட்கணும்னு நினச்சேன் மேம். ஸோ இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பார்த்து கற்றுக்கலான்னா இதை சொல்வீங்க? நான் வந்து மெயினாக வந்து என்ன சொல்லுவேன்னா, அங்கே வந்து there are lot of new ideologies, hands on experiences நிறையா இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ஃபபெட்ஸை மனப்பாடம் பண்ணியா, டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணியா, இது கெமிஸ்ட்ரி சார்ட்டை வந்து மனப்பாடம் பண்ணியா, இப்படி தான் மெமரைசிங் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னமும் நிறையா ஸ்கூல்ஸ் வந்து அந்த ஓல்டு மெத்தடாலஜிஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹோம்ஒர்க் வண்டியாக மூட்டையாக ஹோம்ஒர்க். நானும் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து அந்த ஹோம்ஒர்க் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் த சில்ட்ரன் டு டூ அட் ஹோம். ஏன்னா அந்த வீக்கெண்டை வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக இருக்கும், இல்லை ஷார்ட் வீக்கெண்டாக இருந்தாலும் அந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக குழந்தைங்க யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் டிவியை பார்க்காம இருக்கணும். ஈவன் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு டூ இட், ஐ ஷுட் அட்லீஸ்ட் see that attempt to do it. அந்த அட்டெம்ப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்ராடில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆனாக தான் காமிக்கிறாங்க. ஒரு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் வந்து
டேபிள்ஸ் அண்ட் சேர் அப்படின்னு இருக்காது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்து அந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பசங்க வந்து வில் என்ஜாய் வாட் தே ஆர் டூயிங், வில் என்ஜாய் வாட் தே ஆர் லேர்னிங். ஸோ அது வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் கிரேட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ளூசிவ். இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கரிக்குலம் ஆர் கெட்டிங் இன்ட்ரடியூஸ், ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் வந்துருச்சு. அது வந்து அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. லைக் ஆர்ட் அண்ட் டிசைன், பேக்கிங், இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸாகவே வந்து 10th இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இட் இஸ் அ வெரி க்யூரியஸ் ஆப்ஷன் ஃபார் அஸ். அந்த மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன்லேயும் வந்து அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மேபி குழந்தைங்க மேலே உள்ள ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். they will not feel overwhelmed with doing a lot of things. அவங்களோட கெரியர் பாத்தை வந்து அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம படித்தது நிறைய பேர் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்திங்கன்னா படித்தது ஒன்றா இருக்கும், பண்ணுறது ஒன்றா இருக்கும். நிறைய பேர் இப்போ நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனியர்ஸ் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஃபீல்டை வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேகாக நம்ம கொடுத்தோன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் இது வந்து கொஞ்சம் அந்த சைடில் மூவ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இட் மைட் டெஃபினெட்லி ஹெல்ப். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க மேம். ஏன்னா நான் படிக்கும்போதெல்லாம் மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி 2-3 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சிலபஸ், சிபிஎஸ்சி அப்போ இருந்துச்சு நான் படிக்கும்போது. பட் ஃபியூ ஸ்கூல்ஸில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது எங்கள் ஸ்கூல்ஸ்லேயே, நான் படித்த ஸ்கூல்ஸே சிபிஎஸ்சி மாற்றிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அந்த கரிக்குலமே வந்து நிறைய இப்போ மாறிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு 10 years மேபி நம்ம பசங்களோட பசங்க வரும் ஜென்ரேஷனில் வந்து இந்த சேஞ்சஸ் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே மேம். ஸோ இதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். பேரண்ட்ஸ் அகெயின் அவங்கள பற்றி தான். ஒன் திங் பேரண்ட்ஸ் ஷுட் ஸ்டாப் டூயிங் டு தியர் கிட்ஸ்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? கம்பேரிசன். இன்றைக்கும் அந்த கம்பேரிசன் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. நம்ம இதில் வந்து பக்கத்து வீட்டு பையனை பார்த்தியா, பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தியா, பார்த்தியா, அவளை பார்த்தியான்னு நம்ம படிக்கும் போது இருந்தது தான், இப்பயும் இருக்குது. அது என்னவோ அது மதர்லி அண்ட் ஃபாதர்லி என்ன சொல்கிறது ஐடியாலஜியாகவே படிய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ஆல் பேரண்ட்ஸ் டூ தேட். தேர் ஆர் ஸ்டில் பேரண்ட்ஸ் ஹூ டூ தேட். அதை தான் நான் அட்ரஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். I've had parents who say like ரிவார்ட் சார்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் ரிவார்ட் சார்ட்டுன்னு வச்சுருக்கோம். ஓகே, அது வந்து இட்ஸ் நாட் டு for us to understand the children and motivate the children. நான் உனக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறேன், நீ இதை மட்டும் முடிச்சிடேன் அங்கே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். அவள் பண்ணிட்டா நீ முடி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே லுக் அட் ஈச் அதர். இப்போது நீங்களும் நானும் ஒரு கிளாஸில் உட்காந்துருக்கோன்னா என்னால் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இதை கொஞ்சம் பண்ணிடுறியா, இது இப்படி பண்ணக்கூடாது, இது அப்படி பண்ணுன்னு சொல்லி குழந்தைங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கும் போது வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ அந்த குழந்தை வந்து இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்டாரும், இந்த குழந்தை அதை முடிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்டாரும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அந்த ரிவார்ட் ஷாட் வந்து இட்ஸ் நாட் மார்க். ஓகேயா? ஸோ அந்த மார்க்குன்றதே அங்கே கிடையாது. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து சும்மா நம்ம ஜாலியாக ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸ்கூலுக்குள்ளார வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உட்காந்து கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்கு 10 ஸ்டார் இருக்குது, இந்த குழந்தைக்கு 2 ஸ்டார் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஐடியா ஆஃப் கிவிங் ஸ்டார்ஸ் இஸ் ஃபார் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் த சைல்டு ஒன்லி அண்ட் இட் டசன்ட் டிஃபைன் எனிதிங். இட் இஸ் ஜஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் த சைல்டு. அந்த கம்பேரிசன் வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. இந்த வயசுலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசன் வந்து நீ அந்த குழந்தையோட சேரு, இந்த குழந்தையோட சேரு அப்படின்னு சொல்லும் போது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து நெருடலாக இருக்கும். நிறைய தடவை we've contemplated are we doing the right thing. Actually in fact we stopped recognizing certain aspects inside the school. ஸோ அது ஏன் பண்ணோன்னா அவங்கள அறியாமல் அந்த குழந்தைக்கு ஏன் மேம் இதை கொடுத்தீங்க, இந்த குழந்தைக்கு ஏன் மேம் அதை கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கறது எங்களுக்கு கன்சர்னே கிடையாது. பட் நாங்கள் சொல்கிற பதிலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து மோட்டிவேஷனுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஒரு ஃப்ரூட்டே சாப்பிடாத ஒரு குழந்தை ஃப்ரூட் சாப்பிட்றாங்க, ஒரு ஆஃப்டர் இயர்ஸ் டைம் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்நாக் அவார்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், நான் ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்காக தான் நாங்கள் அதை கொடுக்குறோம். ஆனால் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் அதை மிஸ்அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து அதை நான் ஒழுங்கான ஃப்ரூட்டு கொடுக்கல, என் பிள்ளை வந்து ஒழுங்காக ஸ்நாக்ஸ் கொடுக்கல, அதனால தான் எங்களுக்கு அது கிடைக்காம
தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது இன்டென்ஷனே எங்களுக்கு கிடையாது. எங்களோட இன்டென்ஷன் வந்து பண்ணாத குழந்தைங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கும், பண்ணுற குழந்தைங்க இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கும், இப்படி தான் நாங்கள் வந்து பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த கம்பேரிசனை வந்து ஸ்டாப் பண்ணாலே நம்ம நம்ம ப்ரீவியஸாக பேசின மாதிரி தான் குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே அது நடக்கும். ஸோ நம்ம அந்த கம்பேரிசனை வந்து நம்ம இப்போவே இந்த வயசுலேயே நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்க்க பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதை கண்டிப்பாக குழந்தைங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்களும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள அறியாமல் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாமே ஃபன். நாட் எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஃபன் கம்ப்ளீட்லி. பட் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தாலே வந்து சில்ட்ரன் வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் வென் தே ஆர் க்ரோயிங் அப். ஓகே. ஏன்னா வந்து கம்பேரிசன்ஸ் வந்து நிறைய நானும் பார்த்துருக்கேன். ஸோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கசின்ஸோட, ஸோ அதை மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில், அதாவது ப்ரீ ஸ்கூல்லேருந்து நீங்கள் சொல்லும் போது எனக்குமே அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஐ திங்க் அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து மேபி ஐம் நாட் குட் இனஃப் அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் 100% அக்ரி டு யூ. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அது பெரிய டேர்முன்னு நான் ஃபீல் பண்ணதை, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலை. பட் வந்து அது ஆக்சுவலி பசங்க வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் அதை பார்க்குறோம். தயங்குறாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகுது. அது ஒரு 4 குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்ண தெரியலனா அவங்க டக்குன்னு உடஞ்சிடுறாங்க. அது ஏன் உடையிறாங்கன்னா உள்ளே வந்து வீட்டில் ப்ரெஷர் நடக்குது. நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கறத விட பேரண்ட்ஸ் வந்து நீ ஏன் சொல்லலை, உனக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து மேம் கொஞ்சம் பரவாயில்ல விட்டு பிடிக்கலாம் மேம், கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வந்து அவங்களும் கொஞ்சம் இப்போல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நாட் ஆல் பேரண்ட்ஸ், தேங்க்ஃபுல்லி எங்களுக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட வைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட வராங்க. ஸோ நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுனால வந்து அவங்களுக்கும் அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த சேஃப் ஜோன் கொடுக்கணுங்க. தே ஹாவ் டு ஃபெயில் வித்தவுட் ஹேவிங் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்ட். அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. பிகாஸ் தே கேனாட் ஜட்ஜ், தே ஓன்ட் ஜட்ஜ் அஸ் வெல். அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால யாராவது என்னை தப்பாக எடுத்துக்குவாங்களான்ற தாட் என்றைக்குமே அந்த குழந்தைக்கு வராது. அதை வந்து நம்ம மைண்டில் இருக்கிற தாட், அந்த தாட்டை வந்து குழந்தைங்க மனசில் வந்து விதைக்காமல் இருக்கணும். அதுதான் மெயின். அங்கே சூப்பராக சொன்னீங்க மேம். ஐ ஹோப் லைக் இந்த பாட்காஸ்ட் பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இஃப் தே ரிஃப்ளெக்ட்னா ஐ திங்க் லைக் தட்ஸ் மோர் தென் எஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நைஸ் மேம். ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் மேம், லைக் இந்தியாஸ் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து வாட் இஸ் மிஸ்ஸிங்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அகெயின் ரூட் லேர்னிங் தான். அந்த ஓல்டு மெத்தட்ஸை வந்து இன்னமும் நிறையா ஸ்கூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அகெயின் ஐ வுட் சே தட். ஏன்னா இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ வி ஹாவ் சில்ட்ரன் ஃப்ரம் டாட்லர் குரூப், தட்ஸ் லைக் 1.5 years old. ஸோ அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரன்லேருந்து வி ஹாவ் அரவுண்ட் 6 years. ஸோ ஃபஸ்ட்டு 2-3 years, அந்த 3.5 வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த டேபிள் சேர்ன்ற கான்செப்டே கிடையாது. ப்ளே குரூப் அண்ட் டாட்லர் எஸ்பெஷலி அந்த 1.5 to 2ன்னு வச்சுக்கோங்களேன், 2.5 அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து கிளாஸ் ரூமில் வந்து டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸே நாங்கள் போட மாட்டோம். தே சிட் வேரெவர் தே ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். தே ரன் அரவுண்ட், தே ப்ளே அரவுண்ட், தே எக்ஸ்ப்ளோர், தே டச், ஃபீல், தே டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மெஸ்ஸினஸ். டீச்சர் வந்து நின்றுட்டு ரைம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா இப்படி ஒரு குட்டி ஓடிட்டுருப்பாங்க, இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி வந்து உருண்டுட்டுருப்பாங்க, தரையில் உருண்டு பெறலுவாங்க. இதெல்லாமே நடக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் வந்து தே கேன் பி தெம்செல்ஸ், ரைட்? தே வில் என்ஜாய் வாட் தே ஆர் டூயிங். ஒன்லி ஒன் திங், அந்த மாதிரி நடக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் கான்ஷியஸாக இருக்கிறது வந்து தே ஷுட் நாட் ஹர்ட் தெம்செல்ஸ் ஆர் ஹர்ட் another child. அது மட்டும்தான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய வேலையாக இருக்கும். மற்றபடி வந்து அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷனே வந்து இட்ஸ் ஆக்சுவலி மிஸ்ஸிங் நவடேஸ். தீஸ் சில்ட்ரன் ஆர் ஆஸ்க்ட் டு சிட் இன் அ சேர், repeat what the teacher is saying, replicate what the teacher is saying. That is not why they are here, why they should be in this age. ஒரு 4 வயசுக்கு அப்புறம் வந்து வேறு வழியே கிடையாதுங்க. நம்ம இந்தியா இஸ் நாட் that developed that என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தைக்கு வந்து இதே மைண்ட் செட்டோடு போகணுன்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். இப்போ நான் வளர்ந்ததே பார்த்திங்கன்னா ஒரு 10th வரைக்கும் நான் ஒரு ஸ்கூலில், ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் வளர்ந்தேன்.
ஸோ அங்கே இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கூலுக்கு +1 +2 போகும்போது அங்கே வந்து ஐ ஹேட் அ ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் திங்ஸ். என்னோட ஓன் வேர்ட்ஸில் தான் நான் வந்து ஆன்சர்ஸே எழுதுவேன். பட் அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் என்ன எங்கே இருக்கோ அதே அங்கே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதை கோப்பப் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இங்கேயும் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்க்ஃபுல்லி கப்புள் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் வந்து எங்கள் கிட்ட வர ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அந்த ஐடியாலஜி ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஆல்சோ இன்டு நோ ஹோம் ஒர்க், குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது, தே கேன் பி தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கூல்ஸும் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க. ஸோ இன்னுமே அது வந்து டெவலப் ஆகணும். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அதை கொண்டு வந்தாங்கன்னா சில்ட்ரன் வில் என்ஜாய் வாட் தே ஆர் டூயிங், தேல் பி ஹாப்பி, தேல் டெவலப் கான்ஃபிடென்ஸ் மோர். இந்த சின்ன வயசுலேயே வந்து பேசாத குழந்தைங்க, வீவ் ஹேட் மிரக்கிள்ஸ் ஹேப்பன். அதாவது என் குழந்தை பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு 2 வயசு குழந்தைய சேர்க்குற குழந்தையே பேச வச்சுலாம் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அது எப்படின்னா தே இன்வால்வ் வித் அனதர் சைல்டு, ரைட்? ஸோ உட்காந்து கதை பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். பேச பேச வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமல் அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து இட் இஸ் ஹெல்ப்டு. ஸோ நம்ம ப்ரீ ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது children have to be themselves. We have to let the children explore by themselves. ஓகே மேம், நைஸ். நான் கரிக்குலம் பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் மேம். ஏன் பர்டிகுலர் கரிக்குலம்னா, நீங்கள் வந்து 2 அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒன்று வந்து கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான அவார்ட், இன்னொன்று வந்து எல்லி சைல்ட் கேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் இந்த கொஷின் பர்டிகுலராக கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த கரிக்குலம் வந்து இஸ் இட் ரியலி கில்லிங் த சைல்ட்ஸ் க்ரியேட்டிவிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கரிக்குலம் இஸ் ஆக்சுவலி ரெக்வயர்ட் தான். இல்லைன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன நடத்தணுன்றதே தெரியாது. பட் அந்த கரிக்குலமை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது இருக்குது. யூ ஷுட் நாட் பி ரிஜிட் வித் வாட் தி ஆர் கிவிங் அஸ், ரைட்? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்றைக்கி கிளாஸ் ரூம் போகிறோம், இன்றைக்கி வந்து கிளாஸில் எல்லாம் ஒரே எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு இங்கிலீஷில் ஒரு ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுக்கணுன்னா நம்மளால் முடியாது. ஏன்னா எல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க, எல்லாம் ஒரே கத்தி கூப்பாடு போட்டு ஜாலியாக இருப்பாங்க, ஜாலி மூடில் இருப்பாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா ஒரு மேத் கான்செப்டை வந்து நம்ம அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஜாலியாக புரியும், என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும், ஏன்னா நம்ம வந்து குட்டி பசங்களோட இருக்கோம், ஒரு குழந்தை அழ ஆரம்பித்தாங்க வரிசையாக எல்லோரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி சம் டேஸ் மைட் பி லைக் தட். ஸோ ஒன் சைல்ட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரை, எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் க்ரைங். ஸோ அட் தட் பாயிண்ட் வாட் வி டூ இஸ் வி won't be rigid. இன்றைக்கி இந்த கரிக்குலமே நடத்தலைனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வில் லெட் கோ ஆஃப் தட் டே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பசங்களை வந்து ரைம்ஸ் போட்டு கேம்ஸ் விளையாட வச்சு எப்படியாவது அவங்க வந்து செட்டில் டவுன் பண்ணுறதுல தான் எங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த கரிக்குலம் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஒன்லி வில் நோ ஹவு டு ஹேண்டில் சில்ட்ரன், how to progressively teach them அப்படின்றது curriculum is important. But following how much effort we are putting in to follow that, how much rigid we are with following the curriculum matters the most. You should not force the children to do anything. அந்த ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு இதை நீ பண்ணி ஆகிடு, இன்றைக்கி முடிச்சிடு. நான் வந்து ஐ எம் அ பர்சன் ஹூ டோன்ட் ஃபோர்ஸ் மை டீம். ஒரு டீச்சர்கிட்ட வந்து ஒரு சென்ட்ரடாக ஒரு ஓனராக நான் போய் உட்காந்துட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த கரிக்குலம் முடிக்கல, நீங்கள் இந்த பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் தான் இன்டர்ன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷரை கொண்டு போய் சில்ட்ரன் கிட்ட போடுவாங்க. ஸோ ஐ டோன்ட் டூ தேட் and I advise my teachers also to do that. So we also inform the parents also, பேஜஸ் பிளாங்காக இருந்தால் பயப்படாதீங்க, இன்றைக்கி வந்து உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ வரலன்னா பயப்படாதீங்க, ஏன்னா வி சென்ட் ஃபோட்டோஸ் ஆஃபன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது குழந்தையோட ஃபோட்டோ வரலன்னா மேபி டுடே தட் சைல்டு இன் பர்டிகுலர் வாஸ் நாட் இன் அ மூட் டு டூ இட். ஸோ ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் டேஸ் வி ரீட்ரை அகெயின். ஸோ ஒரு கேப் விட்டு திரும்பவும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், திரும்பவும் ஒரு கேப் விட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டடாக நாங்கள் நட்ஜ் பண்ணும்போது ஆஸ் ஐ செட் earlier, we've had amazing children. ஸோ அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஏய் நான் முடிச்சிட்டல, இது இப்படி ஏன் பண்ணுற, அது அப்படி பண்ணு, இங்கே கலர் பண்ணக்கூடாது, இது என்ன க்ரீனா, இதுதான் க்ரீனு, வா உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தே ஆல் become very close. They enjoy doing things. ஸோ நாங்கள் உட்கார வைக்கும் போதே வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் அந்த காலத்தில் பண்ணது தான் இப்போயுமே பார்த்து உட்கார வைப்போம். இந்த குழந்தை இங்கிலீஷில் பேசுவாங்க, அந்த குழந்தை தமிழில் பேசுவாங்க, இந்த குழந்தை அந்த குழந்தைய ஒன்றா உட்கார வச்சா இவங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க, இந்த குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த குழந்தை வந்து இன்னும் ஓப்பனாக
அப்படின்னு நாங்கள் வந்து எங்கள் டீமுக்குள்ளார we will sit and discuss and we will place the children accordingly. கொஞ்சம் ஷஃபில் பண்ணி உட்கார வைப்போம். ஸோ அப்படி வந்து பண்ணும்போது வந்து there is a lot of growth, we've seen a lot of development in the children. So curriculum should be followed, but in a way that it helps the children. It should help the children to understand what they are doing and give them the confidence and டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஓகே மேம். இப்போ நிறைய நம்ம ஸ்கூல் ரிலேட்டடாக பேசணும். கொஞ்சம் நான் உங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் ஃபேஸ் பண்ண சில சேலஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம விமன்றதே வந்து பெரிய சேலஞ்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பிரேக்கிங் த பேரியர்ஸ், பிகாஸ் ஆஸ் அ மதர், எஸ்பெஷலி ஆஸ் அ ஒய்ஃப், நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணுன்னா யூ நீட் யுவர் பேக் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ வித்தவுட் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட், வித்தவுட் மை டாட்டர்ஸ் சப்போர்ட், அந்த சப்போர்ட் இல்லைனா வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. நான் ரொம்ப பயந்தேன். பட் மை ஹஸ்பண்ட் கெப் புஷிங் மீ, பண்ணு, நீ தான் நல்லா வாயெழுப்பல்ல, உனக்கு குழந்தைங்களோட இருக்கிறது பிடிக்குதில்ல, நீ தான் க்ரியேட்டிவாக இருக்கல்ல, நீ ட்ரை பண்ணு, பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் நாட் ஜஸ்ட் யோர் செல்ஃப், இட் இன்வால்வ்ஸ் சம்படிஸ் ஹார்ட் earned மணி பிஹைண்ட் தட், ரைட்? நத்திங் ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரீ. ஸோ அந்த ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஐ ஹேட் த ஃப்ரீடம் டு மேக் மை சாய்ஸ். ஸோ கோவிட் அடி வாங்குச்சு, floods came, so lot of things came into our way. ஃபஸ்ட் அட்மிஷன் வர வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்தது. எஸ்பெஷலி ஐ ஹேட் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் விமென். ஸோ இங்கே எப்படி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு பேக் எண்ட் இருந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்தால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு ஹாவ் அ ப்ராப்பர் டீம். தேங்க்ஃபுல்லி ஐ ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டீம். இன்றைக்கி அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ தே டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மீ. ஸோ அந்த சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஹையர் பண்ணி அவங்கள சஸ்டெயின் பண்ண வைக்கிறதும் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் எல்லாருமே விமென்றதுனால அவங்க வீட்டில் ஒரு மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் ஒரு விசேஷம்னா தே ஹேட் டு டேக் அன் ஆஃப். ஸோ ஐ பிகேம் அ லிட்டில் ஃப்ளெக்சிபிள், ஐ கேம் அ லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் ப்ராப்ளம். ஐ ஸ்டெப்ட் இன் டு தேர் ஷூஸ் அண்ட் லுக் அட் இட். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்ட் ஹோல்ட் தெம் இன் மெனி வேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அந்த சேலஞ்சை வந்து அவங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது. அண்டு எங்களுக்கு வந்து குழந்தைங்களோட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஆஸ் ஐ earlier informed, they adore us, they enjoy being with us. ஸோ எங்களோட வின்ஸ் வந்து அவங்களோட ஸ்மைல்ஸோட ஜாலியாக இருக்கும். பேரண்ட்ஸ் கம் பேக் டெல்லிங் அஸ், மேம் அவங்க வந்து ஜாலியாக இருந்தாங்க, உங்கள் பிள்ளை மேம் எனக்கு தெரியாது, உங்கள் ஸ்டூடெண்ட் மேம் எனக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே அலுமினி பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க சொல்லும் போது, மேம் இன்றைக்கி உங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு தான் எங்ககிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க. தே டோன்ட் அட்ரஸ் த சில்ட்ரன் ஆஸ் தேர் சைல்ட் ஆர் வித் த நேம், சைல்ட்ஸ் நேம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட், உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு குட்டி வின், ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னமும் அவங்க வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கனாலுமே அவங்கள வந்து நம்ம பிள்ளையாக பார்த்து வளர்த்துருக்கோம் அப்படின்றது வந்து அந்த உள்ளார தெரியுது இல்லையா. ஸோ அந்த தாட் வந்து கெப் புஷிங் அஸ். என்ன தான் டிஃபிகல்ட் ஃபேஸ் வந்திருந்தாலுமே நிறைய இடங்களில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஆரம்பிக்கிற சுச்சுவேஷன், கோவிட் அப்போல்லாம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வி ஹேட் டு ரீஸ்டார்ட். ஸோ அதெல்லாம் இருந்தபோது கூட வந்து நம்ம பண்ணுற விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. நம்ம பண்ண விஷயம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வேர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் அஸ். தே கெப் புஷிங் அஸ், மேம் நீங்கள் பண்ணுங்கள் மேம், நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போய் அடுத்து தேட வேண்டிய வேலையே கிடையாதுன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர். ஸோ அந்த தாட் வரும்போது வந்து இட் ஹெல்ப்ட் அஸ் க்ரோ பெட்டர். Without a wonderful team back at home and here, I don't know if I'll be able to sit here. நைஸ். நான் வந்து பாட்காஸ்ட் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நம்ம எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் மேம் அந்த ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா வந்து நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். லக்கிலி வந்து உங்களுக்கு அது நல்லா அமைஞ்சிருக்கு. ஆமாம், இன்ஃபேக்ட் மை டாட்டர்ஸும் நான் இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். தே நோ சம்டைம்ஸ் ஐ எம் நாட் தேர். ஸ்கூல்ஸில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பேக் டு பேக் நடக்கும், ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அதே சமயத்தில் இங்கேயும் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஐ ஹேட் டு ரீதிங்க், அங்கே போகணுமா இங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கு. மிஸ்ஸும் பண்ணியிருக்கேன்.
நிறைய கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அந்த கில்ட் ஓவர் கம் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோடய டாட்டர்ஸ் தான். தே சே இட்ஸ் ஓகே மம்மி, ஐ நோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, யூ கம் பேக், ஐ வில் ஷேர் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஐ ஹாவ் அ வெரி பிளெஸ்ட் ஃபேமிலி ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம பசங்களே வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு வி ஆர் அ ரோல் மாடல். They think me as a role model. Ma'am, mummy, you do a lot of wonderful things for me. You do it for, they mention my children at school. அவங்களோட பேரெல்லாம் சொல்லி, they are there, no mummy. Instead of them, you are taking care, us, you take care of them, mummy. If they are happy, we are also very happy. We also like them அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து I understood they also love what we are doing. So they also get inspired. ஸோ என்றைக்குமே வந்து அவங்களுக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம ஓடுறோம், கரெக்டுங்களா? ஸோ அவங்களே வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறாங்கன்னும் போது நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து கெப்ட் புஷிங் அஸ். நைஸ் மேம். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு டெல் சம்திங் டு another woman who want to start something but is scared of startingனா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் இருக்கும் தான். அந்த பயம் வந்து எப்படி போகணுன்னா, they have to have confidence in themselves first. They have to analyze what they are going to do is right or not. அது வந்து ஃபஸ்ட் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்கள மேலேயே நம்பிக்கை ஃபஸ்ட்டு வர வச்சுக்கணும். அப்போ தான் வந்து they can take the first step. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் போது வந்து first thing they have to understand what they are going to do and how much effort they have to put in. And they have to weigh out options. இதெல்லாமே பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். அதை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து திரும்ப யோசிக்கக்கூடாது. தே ஹாவ் டு மூவ் ஆன். கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், எவ்ரிதிங் cannot be happy and green and shiny, கரெக்டாக? ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு கிரே ஸ்கேல் இருக்க தான் செய்யும். அந்த கிரே ஸ்கேலை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக யோசித்து முடிவு பண்ணணும். ஸோ அந்த கிரே ஸ்கேலை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பேபி ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கும் போது we have to first analyze the pros and cons. அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டீம் வேணுமா வேண்டாமா, இதை எடுத்து பண்ணால் கரெக்டாக வருமா வராதா, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஓவர் த பீரியட் ஒன்லி we'll have to correct. You cannot, just because we had one worst day, one bad day, doesn't mean what we have done over the past years or what we are going to do in the future is going to become a waste. That will happen as it comes. So one day at a time. That is my motto, how we are handling here. Every day is a challenge. We get new requests, new புதுசாக ஏதாவது ஒரு கொளறுபடி நடக்க தான் செய்யும். Surprisingly, even after a decade of running the show, எனக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம், இது என்னடா இத்தனை வருஷம் இல்லாமல் இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க தான் செய்யணும். ஸோ அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து இருக்கும். ஸோ ஒரு உமனாக நம்ம வந்து ஒரு காலடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போது தைரியமாக அவங்கள ஃபஸ்ட்டு நம்பி வெளியில் வந்தாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நடக்கிறது தானாக நடக்கும். they don't have to worry much about it. சூப்பர் மேம். எனக்கு பர்சனலாக வந்து விமன் ஆண்டர்ப்ரினர்ஸோட பாட்காஸ்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லைஃப்லேருந்து நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறீங்கல்ல, எனக்கு அது மாதிரி நீங்கள் சொல்லும் போது எனக்கு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புஷ் மாதிரி. ஸோ சூப்பராக அதை சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் இதுக்கு வந்தாச்சு மேம். ஃபியூ கொஷின்ஸ் ஐ வாண்ட் டாஸ்க். ஒன்று வந்து ப்ரீ ஸ்கூல் நிஜமாக நெசசரியாக ஒரு குழந்தைக்கு? I would agree to it, not just because I am in this industry, but preschool வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அண்டர் 5 தான். அந்த அண்டர் 5 வந்து யூஸ்வலி குழந்தைங்க வாட் தே டூ அட் ஹோம் அட் திஸ் கரண்ட் ஏஜ் டிவி தான். ஓகே, அஃப்கோர்ஸ் முன்ன மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் தேர் டு சப்போர்ட் த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங். But என்னன்னா, how much can they afford to help the children? Because this generation of children, they are very knowledgeable. They know a lot of things. They are very active. They are very creative. So அந்த நாலேஜை வந்து எங்கேயாவது கரெக்டான ஒரு பாத்துக்கு வந்து நம்ம வந்து we have to root it down. So அப்போ preschool actually it helps the children to root down what they need. So when we start off with this education, right, it is not just learning about academics.
அதாவது ஆல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணுறது, நம்பர்ஸ் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அபவுட் ஷேரிங், இட்ஸ் அபவுட் நெகோஷியேஷன், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதர் எம்பத்தி. ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் இன் டு ப்ளே. ஒரு க்ரியேட்டிவ் சைடு, ஒரு இனோவேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து வரும். ஸோ அது எல்லாமே வந்து பேசிக்ஸ். as I said, it's the first 5 years that makes the foundation of the child, right? So அந்த 5 yearsல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது it helps the children to understand what they are going to do better. So அவங்களுக்கு அந்த வந்து it gives a safe zone to make and feel confident on their own. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். அண்ட் தே வில் ஹாவ் என்ன சொல்கிறது, தப்பு பண்ணாலும் வந்து அதை கான்ஃபிடெண்ட்டாக பசங்க பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அவன் அப்படி பண்ணால் அதனால தான் வந்து இது இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடக்கும்போது ப்ரீ ஸ்கூல் வந்து இட் ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு ஓவர்கம் தேர் ஸ்கேர்ஸ் அண்ட் ஹெல்ப் தெம் டு explore things better way. So preschool is actually very much important if the parent feels that their child should easily cope up with the mainstream school. ஏன்னா எல்லாமே ரிஜிட் கரிக்குலம் தான். ஸோ அங்கே உள்ளார நுழையும் போது வந்து அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸோடு உள்ளார போகணுன்னா ஒரு ப்ரீ ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கும் போது அவங்கள அறியாமல் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக பில்ட் ஆகும் அவங்களுக்கு. they'll utilize their time much more better way. ஓகே மேம், நைஸ். நான் வந்து நீங்கள் சொன்ன நிறையா இது வந்து நான் சொன்ன மாதிரி என் அண்ணன் பசங்க வந்து தே லைக் 5 years அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது நிறைய நான் அவங்களுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்க எப்படி ப்ரீ ஸ்கூலில் இருப்பாங்க, அவங்க என்ன அங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி. பட் as you said, ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ் மேம். ஏன்னா என்னோடய குட்டி பையன், இன்னொரு பையன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவான். பட் ஆனால் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல்லாம் போனதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் இது நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க டிவி பார்க்குறது இல்லை இல்லையா, மக்களோட பேசுகிறாங்க இல்லையா இங்கே, அதனால் வந்து கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ இன்னொன்று வந்து மேம், ஒரு நல்ல ப்ரீ ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸோட டீச்சிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் த பேரண்ட்ஸ். மாதா பிதா குரு தெய்வம் தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் தெம், பிகாஸ் அட் ஹோம் is what the children are first of all. So initial first few years the children spend with their parents only, right? The mothers know the best and the fathers know the best. So ஒரு சில விஷயங்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ரோல் மாடல். என் குழந்தைக்கு எப்படி நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ரோல் மாடல் நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தான். ஸோ நாங்களே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவோம், நீங்கள் ஃபோன் பார்க்காதீங்க, நீங்கள் டிவி பார்க்காதீங்க, நீங்கள் எப்படி இருங்க, நீங்கள் அப்படி. ஏன்னா பசங்க என்ன நடக்கும்னா தே கம் பேக் டு அஸ் அண்ட் டெல் தோஸ் ஸ்டோரிஸ். அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறதையும் சொல்லுவாங்க, கொஞ்சிக்கிறதையும் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா பேபின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் அப்போ ஏன்டா சேடாக இருக்கு அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மாவும் டாடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி மேம், பயங்கர கோவமாக இருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் என்ன மேம் அப்படின்னு நாங்கள் வம்புழுத்தோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, மேம் இவன் வேறு ஏன் மேம், அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம்லாம் ஆகிட்டோம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் வெரி they play a crucial role in the child's life. We teach them something different and parents teach them family values different. So even though we can call ourselves பேரண்ட்ஸ், அதாவது ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லி நாங்கள் சொன்னாலுமே மதர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ மதர். எங்களை விட மதர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து தே நோ பெட்டர் ஹவு டு ஹேண்டில் அ சில்ட்ரன். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட் தேர் சைல்ட்ஸ் இன்னர் பொட்டென்ஷியல். பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக அவங்க குழந்தைய பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அவங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கோ சஸ்டெயின் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இல்லாமல் we cannot be there. ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் ஓனர் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சைல்டுக்கு வந்து விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மேம், மார்க்ஸா க்ரியேட்டிவிட்டியா? க்ரியேட்டிவிட்டி ஒன்லி ஃபார் மீ. 100% க்ரியேட்டிவிட்டி. சி மார்க்ஸ் ஹெல்ப் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வந்து மார்க்ஸை வச்சு வந்து நல்ல படித்தவங்களும் வந்து வேறு மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, படிக்காதவங்களும் பெட்டராக லைஃப் ஸ்டைல்லையும் இருக்கிறாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் பி தெம்செல்ஸ். ஸோ க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம்செல்ஸ் பெட்டர். ஸோ இட் ஹெல்ப்ஸ் தெம் டு ஃபைண்ட் வாட் தேர் இன்னர் பொட்டென்ஷியல் இஸ். ஸோ அவங்களுக்கு வந்து
நம்ம மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணாலும் மனப்பாடம் பண்ணி அந்த 100 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ஆனால் அந்த 100 மார்க்ஸில் படித்ததை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணுன்னா யூ நீட் அ க்ரியேட்டிவிட்டி சைட், ரைட்? ஸோ இன் த எண்ட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு யுவர் இமேஜினேஷன் ஒன்லி. நம்ம இன்ஜினியரிங்கே படித்தா கூட இப்போ டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ் வருது, டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ஆர் டெவலப்பிங். அதெல்லாம் எப்படி வெறும் ஸ்டடீஸ் மட்டுமா? somebody has dreamt about doing something different, innovation, ஒரு க்ரியேட்டிவிட்டி. அந்த இடத்துல அங்கேயும் அது வேலை செஞ்சதுனால தான் அவ்வளோ பெரிய ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ குட்டி ஃபோன்ஸாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா வந்து இட் won't help. ஓகே மேம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் மேம். ஸோ நீங்கள் வந்து நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஒரு மறக்க முடியாத ஃபீட்பேக் ஒரு பேரண்ட் கிட்டேருந்தோ இல்லை ஒரு சைல்டு கிட்டேருந்தோ ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா எதை சொல்வீங்க? எனக்கு அம்மா வேண்டாம், நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களும் நாங்கள் பார்க்குறோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து நல்லா இருங்கம்மா, bless you, bless your heart, bless your children, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு ரோட்டில் போகும்போது வந்து எங்களை யாரோ வந்து எங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி நோண்டுவாங்க. யாரான்னு பார்த்தா எங்கள் குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் சம்திங் ஒரு கூஸ் பம்ப் கொடுக்குற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் see we take everything as our win தான். இப்போ பேசாத நீங்கள் சொன்னதான் 1 week before வந்து we had a small ஒரு ஃபன் காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி வாரம் வந்து பிடிஎம் நடக்குது. பிடிஎம்மில் ஒரு குழந்தையோட பேரண்ட் வந்து மேம் இவன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்களும் இங்கே புஷ் பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம்னு சொல்லிட்டு we had a conversation like that. பட் அந்த காம்படிஷன் அப்போ அந்த குழந்தை பேசினாங்க. ஸோ பேசும்போது வந்து எங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குச்சு, ஒரு மாதிரி புல்லரிச்சுது. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு வந்து வின். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சம்திங் தட் வி டேக் இட் ஃபார்வர்ட். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு பூஸ்ட் ஆர் இன்னர் கான்ஃபிடென்ஸ். நம்ம பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரும் இல்லையா? அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து எங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இட் கீப்ஸ் ஹேப்பனிங். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆர் வின்ஸ். திஸ் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹூ வி ஆர். நம்ம ட்ரீம் என்ன அப்படின்றது நம்ம ஒரு தாட்டோட ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்போம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன்லி மனி, இட்ஸ் அபவுட் த பேஷன் தட் வி ஹேவ். த என்டையர் டீம் ஒர்க்ஸ் அண்ட் ரெப்ளிகேட்ஸ் இட். ஸோ அந்த எல்லாரோட எஃபர்ட்டும் வந்து அந்த குழந்தை வெளியில் வந்து செய்யும் போது அந்த ஃபீட்பேக் வந்து அந்த பேரண்ட் வந்து மேம் உங்கள் பிள்ளை மேம் அப்படின்னு சொல்லும் போது அவள் இப்படி ஜெயிச்சிட்டா, நீங்கள் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி வருது. நாங்கள் சண்டை போடுவோம் பேரண்ட்ஸ் கிட்ட, மேம் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டான்ஸ் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போட்டு அந்த குழந்தைய டான்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்து முடிச்சுட்டு அந்த குழந்தை வந்து இப்போ வந்து நேஷ்னல் லெவலெலாம் வந்து டான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து இங்கிலீஷ்லேயே பேசாத குழந்தைய வந்து நாங்கள் புஷ் பண்ணி பேரண்ட்ஸும் நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த குழந்தை இப்போ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணும்போது அதோட பேஷன்ஸோடு நம்ம இருக்கும்போது அதோட எண்டு வந்து என்றைக்காவது ஒரு நாள், இன்றைக்கி வெளியாயிடுச்சு எங்கள் கண்ணுக்கு தெரியுது, பட் மேபி ஆஃப்டர் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆல்சோ இட் கேன் பி அச்சீவ்டு, ரைட்? ஸோ அப்போ அச்சீவ் ஆனால் கூட அன்றைக்கி நம்மளை பற்றி யோசிப்பாங்க இல்லையா, அன்றைக்கே அந்த மேம் சொன்னாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த யோசனையே வந்து எங்களுக்கு போதுன்றது தான் வாட் கீப்ஸ் அஸ் புஷிங். சூப்பர் மேம். எனக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸோட பேர் வந்து ஈவான் மிஸ். ஸோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஆங்கிலோ இண்டியனில் தான் படித்தேன், பாண்டிச்சேரியில். ஸோ எனக்கு வந்து அவங்க இன்னும் ஞாபகம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூ ஷேப் த யங் மைண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் டெய்லி வந்து சின்ன பசங்களை பார்க்குறதா இருக்கட்டும், ஆஸ் யூ சைடு இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸை வந்து நீங்கள் ஷேப் பண்ணுற ஒரு பிளேஸில் இருக்கீங்க. ஸோ யூ ப்ளே அ மேஜர் ரோல். ஸோ இந்த ரிலேட்டடாக நிறையா வந்து நான் எனக்கு புதுசாக இன்சைட்ஸ் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் நிறையா கற்றுக்கிட்டேன், எனக்கு புதுசாக இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கிடைச்சிது. ஸோ இது பாட்காஸ்ட்டை பார்க்குற பீப்புளுக்கும் ஒரு பேரண்ட் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப் ஆச்சுன்னா ஐ திங்க் தட்ஸ் a win situation for you and me. So thank you so much for your time today, ma'am. Thank you for having me here. It was wonderful meeting you. எனக்குமே வந்து this is new for us. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசும்போது வந்து ஓகே நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எனக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணது, பப்ளிக்கோட ஷேர் பண்ணுறது வந்து இட்ஸ் given me also happiness. Thank you for having me here. It was wonderful talking to you. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.